என் அன்பு குழந்தையே, உன் தாய் வராகி இன்று இந்த வெள்ளிக்கிழமையினுடைய இரவு நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்தவரின் இல்லத்தில் ஒரு பொருளை வைத்து விட்டேன். என்னவென்று சொன்னால் மகிழ்ச்சி அடைவாய். வராகி அதை சொல்லத்தானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டால்தான் உன்னை சுற்றி நடக்கும் பல தீமைகளுக்கு உனக்கு பதில் கிடைக்கும். உன்னை சுற்றி வருகின்ற பல கஷ்டங்களுக்கு நிச்சயமான தெளிவு உனக்கு கிடைக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உணர முடியாமல் நீ தவிக்கும் பொழுது அங்கே உனக்கு செய்வினைகளை செய்தவர்கள் மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பது நியாயமாகுமா? அவர்கள் மட்டும் அங்கே ஏதோ ஒன்று போல இருப்பது நியாயமாகுமா? ஆனால் வராகி இதையெல்லாம் பார்த்துவிட்ட பிறகு உன் கஷ்டங்களை கண்டு நான் மனம் வருந்தி இருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதற்கான ஒரு முடிவை நான் கொடுக்க வேண்டும். இதற்கான ஒரு தீர்வை நான் நிச்சயமாக என்னவென்று சொல்லிவிட வேண்டும். அந்த தீர்வை நான் பெற்றுக்கொண்ட இடம்தான் இன்று அவர்களினுடைய இல்லம். வெள்ளிக்கிழமை என்றாலே வராகி கொஞ்சம் ஆவேசமாக தான் சில வேலைகளை செய்து கொண்டிருப்பேன். இது நீ அறிந்த உண்மைதானே? அப்படிதான் நான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் இந்த வராகியின் அன்போடும் அருளோடும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி இருக்கும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு தெரிய வந்துவிடும் அல்லவா? இந்த வராகி உனக்காக எதையுமே சரியாகவே சொல்லிக் கொடுக்க முன்வந்து விடுகிறேன். இனி உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய நம்பிக்கை கொண்டுதான் நீ இத்தனை தூர பயணத்தை உன் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் இருந்து நம்மை நம் தாய் காத்திடுவாள் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது அந்த எண்ணத்தை ஒருபொழுதும் நீ கைவிட வேண்டாம். வராகிக்கு அது புரியாமல் எப்பொழுதும் இல்லை. உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கும் இந்த காலங்கள் உன் தாயின் அருள் ஆசிகளோடு எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி உனக்கு எதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்கின்றேனோ அதையெல்லாம் நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிதலோடு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு பல ஆச்சரியங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை நீ உணர்ந்தால் போதும். நான் வருகின்ற நேரம் உனக்கு பல எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இவை எல்லாமுமே உன்னை தேடி வந்து நான் கொடுக்கும் நன்மைகளுக்கான பலனாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதை நீ மறந்து விடாதே. தாய் ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து தானே உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து கலங்க கூடாது அல்லவா? எந்த விஷயத்தை பற்றியும் சிந்தித்து என் பிள்ளை மனம் நோக கூடாது அல்லவா? தெய்வம் இருக்கும் பொழுது நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த பக்கத்தில் இருந்து கஷ்டங்களும் காயங்களும் வருவதாக இருந்தாலும் அதையெல்லாம் தெய்வம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என்பது தானே உன் நம்பிக்கை. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி இதையெல்லாம் தாண்டி நீ பேரானந்தம் கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இதையெல்லாம் கடந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்யும் நேரம் உனக்கு வந்து விட்டது என்று சொல்ல வேண்டும் அல்லவா?
வாழ்க்கை ஒவ்வொரு தருணங்களையும் ஒவ்வொரு விதமாக தான் ஒவ்வொருவருக்கும் நிறுத்தி வைத்திருக்கிறது. உனக்கு கொஞ்சம் வித்தியாசமானது. உடன் இருப்பவர்களே துரோகங்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உடன் இருப்பவர்களே காயங்களை அதிகமாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் யாருக்கு அதிகமான உதவிகளை இந்த வாழ்க்கையில் நீ செய்தாயோ, யாருக்கு இந்த வாழ்க்கையில் உன்னால் மிக பெரிய நல்லது எல்லாம் நடந்ததோ, அவர்களாலேயே நீ காயப்பட்டு இருக்கிறாய் என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது போன்ற தீய மனிதர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடி தேடி பெற்றுக்கொண்டதன் பலன் உனக்கு என்னவாக மாறியிருக்கிறது என்று யோசித்தாயா? உன்னை சூழ்ந்து வந்த இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதை நீ ஒரு முறையாவது சிந்தித்தாயா? என் குழந்தையே, பாடம் இதுவெல்லாம் வாழ்க்கை தருகின்ற பாடம். யாரையும் நம்பிவிடக் கூடாது என்பதும், யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எதையுமே நாம் இழக்க கூடாது என்பதும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற பாடம். இந்த பாடத்தை கொண்டு இனிமேலும் எந்த வகையிலும் நாம் எந்த தவறுகளையும் இவர்களை நம்பி செய்துவிடக் கூடாது என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? துரோகம், எதிரி என்று இதையெல்லாம் தாண்டி இங்கு இருக்கின்றவர்கள் செய்வினைகளை செய்வதற்கும் துணிந்து நிற்கிறார்கள். ஒருவரை அழிக்க எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்று இங்கு எல்லோரும் நினைத்திருக்கிறார்கள். ஒருவரின் வாழ்க்கையில் கெடுதலை செய்ய நாம் எப்படிப்பட்ட விஷயங்களையும் செய்துவிடலாம் என்பது இங்கு ஒவ்வொருவரும் பலருக்கு கொடுக்கின்ற மிக பெரிய சதி திட்டமாக இருக்கின்றது. திட்டத்தை தீட்டி கொடுக்கிறார்கள். மற்றவர்கள் வாழ்க்கையை அழிப்பதற்காக மட்டுமே. யாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு திட்டத்தையும் யாரும் தீட்டுவது இல்லை. அதற்காக யாரும் யாருக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பதும் இல்லை. மற்றவர்களின் வாழ்க்கையில் கெடுதல் செய்ய வேண்டும் என்றால் ஒன்று கூடி விடுகிறார்கள். நல்லது செய்ய சொன்னால் பிரிந்து ஓடி விடுகிறார்கள். இவர்களுக்கு ஏன் நான் நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் உணர்ந்து நீ இனியும் யாருக்காகவும் எதையும் செய்ய முன்வராமல் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை ஏமாளியாக்க முயற்சி செய்கிறார்கள். உன்னை மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க பல முயற்சிகளை முன்னின்று செய்கிறார்கள். நீ படுகின்ற வேதனைகளை எல்லாம் கண்டு ரசிக்கிறார்கள். உனக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும், இதையெல்லாமும் முறியடிக்கும் வராகி உன்னோடு இருக்கும் பொழுது என் பிள்ளை இதற்கெல்லாம் பதற்றம் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதை நீ நன்கு அறிந்து வைத்திருக்கிறாய் அல்லவா? அது போலதான் இந்த நேரம் வராகி உடன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வந்து இவர்கள் செய்த பல விஷயங்களுக்கு நான் மருந்தை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கான தீர்வை நான் அவர்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். தேவையில்லாத துன்பங்களை உனக்கு தரும் பொழுது பொறுத்து கொண்டேன். ஆனால் செய்வினைகள், பில்லி, ஏவல், சூனியம் இதையெல்லாம் செய்து ஒருவரை அழிக்க நினைக்கலாம் என்று யோசிக்கின்றவர்களை இந்த வராகி ஒரு காலமும் நான் விட்டுவிட மாட்டேன். இவர்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையிலும் இருந்து இந்த வாழ்க்கை தரக்கூடிய பாடத்தை யாரும் அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக் கூடாது அல்லவா? உன்னுடைய துரோகியே உனக்கு இது போன்ற ஒரு செயலை செய்யும் பொழுது அதை நாம் எப்படி கடந்து செல்ல முடியும்? இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் எப்படி நாம் பொறுத்து கொள்ள முடியும்? தீமைகளை செய்து ஒருவரின் வாழ்க்கையில் நாம் கெடுதலை அதிகமாக கொடுத்து நல்ல பெயரை பெற்றுவிட முடியுமா என்ன? தெய்வம் அதையெல்லாம் விட்டு விடுமா என்ன? நடப்பதை எல்லாம் நல்லதற்கு என்று சொல்லலாம். அது யாருக்கு தெரியுமா? தீமைகளை செய்கின்றவர்களுக்கு அல்ல. யார் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நல்லது. அதை செய்கின்றவர்களுக்கு அது மிகப்பெரிய வேதனைகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக எதிர்காலத்தில் உருவாகும் என்பதை மறந்து விட்டார்கள் போல.
செய்கின்ற பாவத்தை எல்லாம் செய்துவிட்டு தெய்வத்தின் முன்னிலையிலோ அவர்களை அழிப்பதற்கு இவர்கள் நிச்சயமாக உதவி கேட்கிறார்கள். இது போன்றவர்களினுடைய இல்லத்தில் வராகி செல்ல வேண்டியது அவசியம்தானே? உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்தால் இவர்களை நான் அவ்வளவு எளிதில் விட்டு விடுவேனா? அவர்களின் இல்லத்தை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இந்த வராகிக்கு இப்போது வந்திருக்கிறது. நிச்சயமாக இதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதனை எல்லாம் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி செய்யும் சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் இவர்களை அழித்து உன்னை வாழ வைக்கும். நானும் சூழ்ச்சிகள் செய்வேன். தீமைகளை அதிகமாக கொடுக்கின்ற மனிதர்களுக்கு நாமும் அவர்கள் வழியில் தானே செல்ல முடியும். அவர்கள் வீட்டிற்கு இந்த வராகி சென்று பார்த்தேன். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? என் குழந்தையே, நாம் நினைப்பது போல அல்ல. நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் உனக்கு பாவத்தையும் துரோகத்தையும் செய்துவிட்டு அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று. ஆனால் அது துளி அளவும் உண்மை இல்லை. வெளியில்தான் சிரித்து கொண்டு நடித்து கொண்டு திரிகிறார்களே தவிர உள்ளுக்குள் ஒரு துளி அளவும் மாற்றங்கள் இல்லை. உள்ளுக்குள் ஒரு துளி அளவும் நல்லது நடக்கவில்லை. என்னென்ன பாவங்களையும் துரோகங்களையும் உனக்கு செய்து கொண்டிருந்தார்களோ அது எல்லாமும் அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்து கொண்டும் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் அழித்து கொண்டிருக்கின்றது. எல்லாமுமே அவர்கள் செய்த பாவத்தின் பலனாக நடக்கிறது. பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் உணராமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற காரியம் இது. ஆனால் இப்பொழுது எல்லாமும் அவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விட்டது. அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமுமே அவர்களுக்கு புரிந்து விட்டது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் அவர்களுக்கு தெரிய தொடங்கி இருக்கின்ற இந்த நேரம்தான் இனி என்ன கொடுக்க போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் இதுதான். பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் உணராமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற காரியம் இது. ஆனால் இப்பொழுது எல்லாமும் அவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமுமே அவர்களுக்கு புரிந்துவிட்டது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் அவர்களுக்கு தெரிய தொடங்கி இருக்கின்ற இந்த நேரம்தான் இனி என்ன கொடுக்க போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் குழந்தையே, எதிர்பாராத பல தோல்விகளை சந்தித்திருக்கிறாய். சில பிள்ளைகளினுடைய வாழ்க்கையே முடிந்திருக்கிறது. சில பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வெளியில் செல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது. வாழ்க்கையில் பிரச்சனை, வாழ்க்கை துணை மற்றவர்களோடு சென்று விடுவது, இவர்களுக்கு எதிராக நடந்து கொள்வது, இவர்களினுடைய வார்த்தைகளை மதிக்காமல் அங்கு பல வேதனைகளும் சோதனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. மற்ற பிள்ளைகளோடு வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்துதான் இந்த அளவிற்கு இவர்கள் மோசமான செயல்களை இந்த வாழ்க்கையில் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் அல்லவா? அதுபோல இந்த சூழ்நிலைகளும் இனி என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதை கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ளதான் வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, ஏது வென்றாலும் சரி, நம்மை சூழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கொஞ்சம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் எப்பொழுதும் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். இவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று நீ நினைத்தாயானால் ஒட்டு மொத்தமாக அத்தனை விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்து முடித்து விடுவார்கள். ஒட்டு மொத்தமாக அத்தனை சோதனைகளையும் உனக்கு தந்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல அவர்கள் நின்று விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. இது போன்ற நிலைகளில் எல்லாம் நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் நிச்சயமான மகிழ்ச்சியை வராகி கொடுக்க நினைத்துதானே அங்கு சென்றிருந்தேன். ஆனால் இவர்களுக்கு தண்டனைகளை நாம் கொடுக்க வேண்டியதில்லை. அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு உண்மை சொல்லவா? அந்த வீட்டில் இருக்கின்ற வயதான ஒருவர் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த பிறகும் கூட அங்கு கெடுதலை செய்வதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள்.
மற்றவர்கள் எல்லாம் ஓரளவிற்கு திரிந்து விட்டார்கள். இவர்கள் பேசும் பொழுது கூட அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நடந்தது எல்லாம் போதாதா? பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதாதா? இன்னுமா கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும்? இன்னுமா சோதனைகளை அனுபவிக்க வேண்டும்? இன்னும் ஏன் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் பக்கம் ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி துணை இருப்பதனால் தானே நாம் செய்கின்ற எந்த காரியங்களும் அங்கு நடக்காமல் நமக்கே திரும்பி நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதற்கு மேலும் இது போன்ற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று புரியவில்லையா என்று சொல்லி மற்றவர்கள் பேசுகிறார்கள். அதாவது அவர்கள் குடும்பத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்பதை தான் வராகி நான் கண்டுகொண்டேன். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இது போன்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது வராகி இதை கண்ட பிறகும் அவர்களை தண்டிக்க எனக்கு மனது வரவில்லை. காரணம், ஒருவரை தவிர மற்றவர்கள் எல்லோருமே திருந்தி தொடங்கி இருக்கிறார்கள். அப்படியானால் இவர்களுக்கு நாம் எப்படிப்பட்ட விஷயத்தை கொடுக்கலாம் என்று நான் சிந்தித்த பொழுது வராகி தெரிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? இவர்கள் வீட்டில் நேர்மறையான விஷயங்களை கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் வராகியினுடைய எண்ணமாக மாறிவிட்டது. இவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு எந்த கெடுதலையும் செய்திருந்தாலும் உனக்கு எவ்வளவு பெரிய செய்வினைகளை செய்து உன்னை நடு தெருவில் நிற்க வைக்க நினைத்திருந்தாலும் இப்பொழுது அதையெல்லாம் உணர்ந்து அதையெல்லாம் என்னவென்று புரிந்து உனக்கு கொடுத்த தீமைகளுக்கு எல்லாம் மனம் வருந்தி நிற்கிறார்கள். உனக்கு கொடுத்த கஷ்டங்களுக்கு எல்லாம் இவர்கள் மனம் வருந்தி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. வராகி அந்த செய்தியை தான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இது போன்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள், இது போன்று மற்றவர்களுக்கு தவறு செய்ய நினைத்தவர்கள், அந்த தவறை என்னவென்று உணர்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளும் இங்கு இருக்கிறார்கள் அல்லவா? இதையெல்லாம் நாம் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு மட்டும்தான் இந்த எண்ணங்கள் மாற வேண்டும் என்றால் உடனே அவர்களுக்குள் நேர்மறையான எண்ணங்களை விதைப்பதுதானே முறை. அதுதானே தெய்வத்தின் கடமை. தெய்வம் பிள்ளைகளை தண்டிப்பதற்கானது அல்ல, திருத்தி நல்வழிப்படுத்துவதற்கானது. ஒரு எல்லை மீறி செல்லும் பொழுது என்ன செய்தாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்ற எண்ணம் வரும் பொழுதுதான் அவர்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உன் வராகி உனக்கு சொல்வது எல்லாமுமே சரியான விஷயங்களை உனக்கு தருகிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். நீ கடந்து வந்த பல விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையையும் உனக்கு என்னவென்று இது சொல்லி கொடுக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. வராகி இருக்கும் பொழுது உனக்கு இது போன்ற தீமைகள் எல்லாம் இனி நடக்காமல் இது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்கும். உன் தாய் நான் என்றும் உன்னை வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் நேரம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்க கூடாது. வராகியிடம் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த காலம் உனக்கு துரோகிகளையும் வேதனைகளையும் கொடுக்கின்ற மனிதர்களையும் இந்த வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக நான் வெளியேற்றுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனைகளையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உன்னுடைய பாவத்தை தூக்கி சுமக்கும் வழியை அவர்கள் நிச்சயமாக உணர்வார்கள். அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யாரையும் விட்டுவிட முடியாது. அதற்காக வராகி என்ன நமக்கு இத்தனை பெரிய பாவங்களையும் துரோகங்களையும் செய்தவர்களை மன்னித்து விட்டாளே என்று நீ நினைத்து விடாதே. நான் கொடுத்தது மன்னிப்பு அல்ல, அவர்களுக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நான் கொடுக்கின்ற இந்த வாய்ப்பை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதுமே வருந்த வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும் என்பதை மறக்க கூடாது. வாழ்க்கை முழுமைக்கும் இதை தரக்கூடிய நிலைதான் அவர்களுக்கு வரும் என்பதை மறக்க கூடாது. என்ன நடந்தாலும் இந்த வராகியுடன் இருந்து
கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் வாழ்க்கையில் தான் நினைத்ததை பெற்று விடுவார்கள். இல்லை என்னும் பொழுது இவர்கள் மிக பெரிய வேதனைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொல்லும் இந்த காலம், இனி எதையுமே என் பிள்ளை தவிர்க்காதே, நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள். வராகி சொல்வதை எல்லாம் உணர்ந்து கொள். இவர்களின் இல்லத்தில் நேர்மறையான விஷயங்களை வைத்துவிட்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது இவர்கள் திருந்தவில்லை என்றால் நிச்சயமாக இதற்கு அடுத்து தண்டனைகளை நேரடியாக இவர்கள் அனுபவிக்க போகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் அதற்கான தண்டனையை அனுபவிக்க கூடிய நேரம் இது என்பதை நீ மறக்காதே. தெய்வம் உணர்த்தும் பல விஷயங்கள் உன்னை எப்பொழுதும் எந்த நிலையிலும் வேதனைக்கு ஆளாக்குகின்ற மனிதர்களை எல்லாம் விரட்டி அடிக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. இத்தோடு எல்லாம் முடிந்தது என்று நினைக்க வேண்டாம். இந்த தருணத்திலும் இவர்கள் திருந்தாத பொழுது இதற்கு அடுத்த நிலை என்னவோ அதை உன் வராகி தொடர்ந்து கொடுப்பேன் என்பதுதான் உண்மை. நான் இருந்து ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை இனி ஒருபோதும் இவர்களால் தப்பித்து விட முடியாது என்பதும் உண்மை. ஒவ்வொன்றைக்கும் சரிவர புரிந்துகொள். வாழ்க்கை எல்லாமும் தவறாக நடக்கிறதே என்று நினைத்து பதறாதே. அத்தனைக்கு பின்னாலும் உனக்கான வெற்றி இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனைக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது போதும். இந்த ஒரு நம்பிக்கை எனக்கு போதும். நான் உன்னை மீட்டெடுத்து விடுவேன். உன்னை நான் கரை சேர்த்து விடுவேன். என் அன்பு தங்கமே, இந்த வராகியின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.